நான் சொல்லிச்சு. என்னதான் ஹாலிவுட்ல ஏகப்பட்ட கேரக்டர் இருந்தாலும் மக்கள் நின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, வாழ்ந்த ஒரு கோடி மறந்த ஒரு கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார் அப்படின்னு பார்த்தா அதுல ஒருத்தர் நம்ம ஜாக் ஸ்பேரோ, கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. நம்ம ஜாக் ஸ்பேரோக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருப்பீங்க, அதில் நானும் ஒருத்தன். அந்த காலத்துல சன் டிவில தமிழ் டப் பண்ணி போடுவாங்க. இன்னைக்கு எந்த ஓடிட்லயும் லாங்குவேஜ் பக்கம் போனா ஈஸியா மாத்திர முடியுது. பட் அதனால டப்பிங் படம் பார்க்கறது பெரிய விஷயம். சன் டிவில போடும்போது வாரத்துக்கு அர்த்தமாக அந்த படம் போனா அடுத்த இன்னொரு பாட்டு போனான்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணல, அண்ணங்கள்ல போய் 30 ரூபா கொடுத்தேன். அண்ணன் மொத்த கலெக்ஷன் ஒரே சீல கொடுத்தாரு. அப்படியே வீட்டில் உட்காந்து ஒவ்வொரு படமும் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கெல்லாம் காரணம் அந்த படத்துல ஹீரோவா இருந்த நம்ம ஜானி டெப் ஜாக் ஸ்பேரோ தான். ஸோ இந்த ஜாக் ஸ்பேரோ யாரு, அவரோட ஆரிஜின் ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி எடுத்தாங்க, எப்படி ஜாக் ஸ்பேரோன்ற கேரக்டர் ஹிட் ஆச்சு அப்படின்லாம் பத்தி இதெல்லாம் தெரியாம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க. முக்கியமாக கீழே ஹைப் இருக்கும். யாரெல்லாம் ஜாக் ஸ்பேரோ ஃபேன்ஸோ அவன் என்ன பண்றீங்க, இந்த வீடியோக்கு ஹை பட்டன் போட்டு வரீங்க. அப்போதான் ஜாக் ஸ்பேரோவுக்கு எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் ஆகின்றத நானும் பார்க்க முடியும். ஓகே சோல்ஜர்ஸ், ஓரவசல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ ரிலேட்டிவ் கந்தசாமி. பரசாத கரைவன்ல மொத்தம் 5 படம் வந்திருக்கு. 5 படம் ஹிட் ஆகிறதுக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் ஜானி டெப் தான், நம்ம ஜாக் ஸ்பேரோ கேரக்டர் தான். கேப்டன் சொல்லுங்க. கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. பட் உண்மை என்ன பண்ணா, ஜாக் ஸ்பேரோ உண்மையிலேயே அந்த படத்துல ஹீரோவே கிடையாது. என்ன சொல்றீங்க? எயிட்டருக்கு உண்மையாதாயா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பரசாத கரைவன்ற படம் ஒரு நாவலுங்க, ஒரு கதைங்க, ஒரு காமிக் புக்குங்க, அதுக்கு படம் எடுத்தே ஆகணுங்க அப்படிலாம் கிடையாது. உண்மை சொன்னா இந்த பரசாத கரைவன் அப்படின்றது டிஸ்னி லேண்ட்ல இருக்கிற ஒரு ரைடுக்கு ஒரு படம் கண்டு தான் டிஸ்னி பிளான் போட்டாடுங்க. அதான் சொன்னா இந்த பேய் வீடு இருக்கு தெரியுமா, டிஸ்னில ஹாண்டட் மேன்ஷன் ஒன்று இருக்கு டிஸ்னி லேண்ட்ல. ஆக்சுவலா ஒரு பேய் வீடு, அந்த பேய் வீடு தான் ஹாண்டட் மேன்ஷன் படமே எடுத்துருப்பாடுங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த தீம் பார்க்லாம் வச்சிருப்பாருங்க பேய் வீடு அப்படின்ட்டு. அது கத்தி கிடக்கும். பாஸ் திருவிழா போல் காட்சியா இருக்கு பாஸ். ரைட்டா சொல்ல வரட்டா. ஆமா, இந்த தீவுதல படம் தெரியுமா, அதை விட பேய் வீடு வச்சிருப்பாங்க பாஸ். நானும் ஒவ்வொரு வருஷமும் போய் பார்த்தேன். உள்ள பேயிலப்பா சொல்லி போச்சா நாய் தான் இருக்குது. ஆமா, நீ கொடுக்குற 10 ரூபாய்க்கு சந்திரமுகி ஜெகன்மோகி எல்லாம் வர வச்சு காலில் நெருப்பு கொளுத்தி பிரியாணி செஞ்சு போடுவாங்க. இரு, சந்திரமுகி தெரியும், ஜெகன்மோகினி தெரியாதா? அடிப்பாவி. இல்ல தெரியும், ஆனா ஞாபகம் இல்ல. அந்த காலை நெருப்பு கொளுத்தி சமையல்லாம் தெரியுது. இந்த நிறைய ஹேர் எல்லாம் வச்சுட்டு விக்கி வச்சுட்டு வரும் அந்த பேய். இருங்க, அந்த படம் ஓடிச்சு ஹிட்டா பாக்குறேன். வா சட்டம் பண்றீங்க இல்ல, அது கூலிப்பட எஃபெக்ட் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா அதே விஷயம் போலியா? ரைட்டரா, உண்மைதான். அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்னி அவங்க ரைட்ஸை பேஸ் பண்ணி படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா அந்த ரைடை ஃபேமஸ் ஆகணும், டிஸ்னிலாண்டுக்கு வரவனை வர வைக்கணும், அதில் ஃபேமஸ் ஆகணும். இதுதான் பிளான். அவங்க எடுக்கிற படம் ஓடுதே இல்லையோ கண்டிப்பா அதனால ஃபேமஸ் கிடைச்சி இந்த டிஸ்னிலாண்டில் வரவனை அதிகம் வர வச்சு இந்த ரைட்ல கல்லா கட்டிடுவாங்க டிஸ்னி. ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல. அந்த மாதிரி தான் அந்த டைம் நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது சில படம்லாம் சரியா போகலை. இதான் சொன்ன கண்ட்ரி பியர்னு ஒரு படம், அந்த கரடி மேசம் போட்டு சென்டில் போட்டுருப்பாங்களே, அந்த படம் சரியா போகலை, இப்போ கிட்டிலாம் பெருசாக போகலை. இதே மாதிரி டவர் ஆஃப் டெரர் அந்த படமும் டிவி மூவி தான், அது பெருசாக போகலை. அதே மாதிரி மிஷன் டு மார்ஸ் அப்படின்னு இன்னொரு படம், அதுவுமே சரியா போகலை. பட் டிஸ்னி எடுத்துக்கிட்டா இருந்தாங்க. காரணம் அவங்களுக்கு படம் ஒன்றும் அவசியம் கிடையாது, அவங்களுக்கு இது மூலியமாக விளம்பரம் கிடைக்கணும், அவ்வளோதான். அந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் 2000 இல்லை 90ஸ்லேயே முடிஞ்சிச்சு. 90ஸ்லேயே அந்த ஸ்கிரிப்ட்லாம் முடிஞ்சிச்சு. படம் எடுக்கிறதா பிளான் போட்டுருந்தாங்க. சரியா சொல்ல படத்துக்கு ஹீரோவா யார் நடிக்க வைக்கிறதா இருந்தாங்க அப்படின்னா நம்ம ராபின் வில்லியம்ஸ் தான். அதான் நம்ம ஜுமான்ஜில வருவாரு, ஜுமான்ஜில ஃபர்ஸ்ட் பார்ட்ல வருவாரு அவரு. ஓகே, அவர் தான் டிஸ்னி ஆலின் படம் தெரியுமா, ஆலின்ல ஜியா நடிச்சிருப்பாரு. ஜியா நடிச்சு அவர் தான் வாய்ஸ் கேட்டிங் கொடுத்துருப்பாரு இங்கிலீஷ்ல. அவர் ஃபேஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் ஜீனிக்கு வச்சிருப்பாங்க. அவர் தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட படம் வச்சுட்டு இருந்தாரு. அவர் நடிக்கதான் இருந்தாங்க. டைரக்டர் தெரியுமா நம்ம ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அது சரியா டேக் ஆஃப் ஆகல. ஏதோ காரணமா படம் அங்கேயே நின்று போயிருச்சு. பட்ஜெட் ப்ராப்ளமா என்ன படம் நிறுத்திட்டாங்க. அந்த டைம் 2 படம் எடுத்துட்டாங்க. ஒன்னு ஹாண்டட் மேன்ஷன், அதே மாதிரி இந்த பரசாத கரைவன். என்ன பிரச்சனைனா அந்த பரசாத கரைவன் கதை ரெடி, ஆக்டர்ஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரெடி. ஆனா இந்த ஜானி டெப் கேரக்டர் நடிக்கிறதுக்கு ஆள் யாரும் கிடைக்கல. இவங்க என்ன பண்ணாங்க, லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படத்துல இருந்து ஹீரோவா ஒருத்தர் கேஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு தான் ஆள் தேடிட்டு இருந்தாங்க. இல்லைங்க, அந்த படத்துல ஹீரோவே இல்லை, ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது தான் முக்கியம்.
சப்போர்ட்டிங் கேரக்டர் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கேரக்டர் யாரை போடலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இனிஷியலாக ஒரு ஆக்டரை காஸ்ட் பண்ணுறாங்க. பட் சில காரணம் அடிக்க முடியாமல் போயிடுது. அதன் பிறகு நம்ம ஜிம் கேரி ஜிம் கேரி மாஸ்க்கு இப்போ கூட வந்து சோனிக் படத்துல வச்சிருப்பாரு. நம்ம ஜிம் கேரி நிறைய படத்தில் வச்சிருப்பாரு இங்கிலீஷ் படங்கள்ல. அவர் நடிக்கிறது தான் பிளான் போட்டாங்க. பட் சில காரணம் அடிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் வந்து மைக்கேல் கீட்டனை கூப்பிட்டாங்க. நம்ம பேட்மேன் கரியா பழைய பேட்மேன் ஃபிளாஷ் பண்ணுறது பேட்மேன் அவரை கூப்பிட்டு அடிக்கலாம்னு பிளான் போட்டாங்க. பட் அவரும் வந்து வேலைக்கு ஆகலை. அப்புறம் வந்து கடைசியா ஹியூஜ் ஜாக்மன் அடிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டுருந்தாங்க. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் வந்த மாதிரி வந்து ஜாலியாக கேரக்டர்லாம் இல்லை. கட்டுக்கோப்பான அப்படின்ற மாதிரி கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட்டுங்க பிளான் பண்ணியிருந்தது. அதன்படி தான் வந்து அந்த ஹியூஜ் ஜாக்மன் அடிக்கலாம் பிளான் போட்டாங்க. பட் அந்த டைம் வந்து தலைவன் வந்து எக்ஸ்பென்ட் படத்தில் உள்ள நடிச்சு ஃபேமஸ் ஆகி பல படங்களை பிஸியாக இருந்தார். அதனால் காசு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. அப்படி ஏன் இத்தனை பேர் அந்த கேரக்டரை ஒத்துக்கினாங்கன்னா அதுக்கு வந்து முதல்ல சொன்ன காரணம் தான். டிஸ்னி வந்து சில படம் வந்து எடுக்க மாட்டாங்க, டிவி மேலே எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரைட்ஸை பேஸ் போய் பாடுக்கிறாங்க. அதெல்லாம் சரியா ஓடுமானே தெரியாது. அது நம்மளால ஸ்கோப் கிடைக்குமான்னு தெரியாதுன்னு கூட மற்ற ஆக்டர்ஸ்க்கு வந்து இது இருந்துச்சு. அதான் நம்ம ஊர்ல இருக்கு தெரியுமா, ஒரு படம் ஓடலாம் ராசில் ஆக்டர்ப்பா, அந்த மாதிரி ஹாலிவுட்ல ஏகப்பட்ட மூநம்பிக்கை இருக்கு. அந்த மூநம்பிக்கை ஒன்று தான் இது. ஒரு படம் ஓடலன்னா அவ்வளோதான், அது ஓடாது. கேம் வச்சு படம் எடுத்தா ஓடாது. இன்னுமா இதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க? ஆமா, 14 ஃப்ளோர் இருக்காது தெரியுமா அமெரிக்காவில். 14 ஃப்ளோர் இருக்காது. ஜப்பான்ல 4 நம்பர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் மூநம்பிக்கை தான். எல்லா ஊர்லயும் மூநம்பிக்கை இருக்குது. சி பாரு, நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிலாம் இல்லைன்ட்டு. இது மூட நம்பிக்கை. என்ன போச்சு, இந்த ஸ்கிரிப்ட் கட்ட கடிச்சு அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஜாயிண்ட் கிட்ட வந்துச்சு. தலைவன்கிட்ட வந்தானா வந்து இப்போ இந்த படம் நடிக்கிறதுக்கு ஆள் யாருமே இல்லை. தலைவன் ஆள் இல்லை. நடிக்கலான்னு சொல்லும் போது தான் தலைவன் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்குதுங்க, நான் பண்ணுங்க, நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன், இதுவும் டைலாக்லாம் மாற்றிக்கிறேன், ஆக்டிங்லாம் நான் மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னாரான். அது சொன்னாங்க, தம்பி என்னப்பா அப்படின்றது, இல்லை மாற்றி காட்டுறேன் அப்படின்னாரான். என்ன பண்ணியிருக்காரு, முதல்ல இந்த படத்துக்காக இந்த கேரக்டருக்காக இவர் வந்து ஒரு மேனேஜர் கொண்டு வந்திருந்தாரு. சரியா சொன்னா இந்த படத்துக்கு வந்து ஹீத் லெஜர்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஹீத் லெஜர் தெரியும்ல, ஜோக்கர் ஜோக்கர் ஹீத் லெஜர். அவரெல்லாம் வந்து காசு பண்ண மாட்டாங்க. டைம் முடியாம இவர்கிட்ட வந்துச்சு. இது இவரு கூட்ட புதிய கிடைக்க கஷ்டம் அப்படின்ட்டு டிஸ்னி வந்து என்ன சொல்லலாம், சரி அடிச்சு குடு அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் அடிக்கும் போது என்ன பண்ணாரு, இதுக்குன்ட்டு ஒரு மேனேஜரை கொண்டு வந்தாரு நம்ம ஜானி டெப். என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்க பண்றது சரியில்லை, இவன் வந்து ஒரு மாசான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பெரிய ஆளான ஒரு கேரக்டர், நீங்க பண்ற ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி இருக்கு, ஒரு பெண்ணியமா இருக்கு, அது செட் ஆகல அப்படின்ட்டு இந்த பல டேரக்டர்லாம் சொல்லியிருக்காரு. பட் ஜானி என்ன சொல்லியிருக்காரு, நீங்க பண்றேன் பாரு செட் ஆகும் அப்படின்ட்டு ஜானி டெப் வந்து ஃபுல் நம்பிக்கை வச்சு அடிச்சு கொடுத்தாராமா. இவங்களும் வந்து இந்த படம் ஓடுமோடாதான் தெரியல. சரி ஓகே, டிஸ்னி படம் கொடுக்குறா பண்ணி விடுவோம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. படம் எடுத்துருக்காங்க. உண்மையை சொல்ல படத்தை கதைப்படி ஒரு ஹீரோ ஹீரோயின் அங்க வந்து ஒரு வில்லனுங்க வரானுங்க. ஹீரோவோட அப்பாவோட பிளாஷ்பேக்காக வில்லனுங்க வரானுங்க. அதுல வந்து ஹீரோனை கத்துட்டு போறானுங்க. ஹீரோனை காப்பாத்த ஹீரோ போறாரு. அங்க சப்போர்ட்டிங் ஒருத்தர் வராரு. அவர் தான் நம்ம ஜாக் ஸ்பேரோ. என்ன ஆச்சுன்னா கதைப்படி இதான் ஹீரோயின் போயிருக்கணும். ஆனா ஜாக் ஸ்பேரோ கேரக்டர் வந்து ஜாயிண்ட் டெப்ல நடிச்சதுனால எல்லாம் ஜாக் ஸ்பேரோ பிடிச்சிட்டானுங்க. இந்த ஆக்டர் மறந்துட்டானுங்க. அவனை அனுப்பாதீங்க, எரிச்சல் வருது. மேனியவே மாட்டாடுங்க. இவர் ஜாக் ஸ்பேரோடா கெத்துரா அப்படின்ட்டு எல்லாம் ஜாக் ஸ்பேரோ தூக்கிச்சு கொண்டாட வச்சாடுங்க. இது எந்த அளவுக்குன்னா நம்ம ஊர்லயே வந்து அர்ஜுன் வந்து வல்லக்கோட்டைன்னு படம் வந்திருக்கும். அந்த வல்லக்கோட்டை படத்துல இந்த ஜாக் ஸ்பேரோ கேரக்டர் போட்டு ஒரு சீன் பண்ற மாதிரி அளவுக்கு ஃபேமஸ் ஆகும் நம்ம ஊர்லயே. இது மட்டுமா, வில்லாதி வில்லன்கள் எல்லாருமே அந்த பாட்டுல ஒரு கட்டப்பது ஜாக் ஸ்பேரோ கேரக்டர் வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த ஜாக் ஸ்பேரோ கேரக்டர். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். டிஸ்டர்ப் பண்ணிருக்கானுங்க. ஒரு படத்தை நிறுத்திக்கலாம், இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னா பிளான் பண்ணிருக்கானுங்க. ஜானி டெப் வந்து ஆரம்ப காலத்தில் ஸ்கிரிப்ட்ல சேஞ்ச் பண்ணாரு, மாத்தினாரு. என்னாச்சு, இது ஒரு படம் வந்து வச்சு ஓட்டுவோம், மேபி படம் ஹிட் ஆச்சுன்னா தப்பா எடுத்தா கூட இவர் தள்ளி விட்டுடலாம், ஏதாவது காரணம் தூக்கி விட்டுடலாம், அதனால பிளான் போட்டாங்க. ஆனா தலைவனோட ஆக்டிங்கால தலைவன் வந்து அந்த கேரக்டர் ஐகானிக்கா மாத்தி இப்ப அவர் இல்லாம படம் எடுக்க முடியாது அப்படின்னு மாத்தி இருப்பாரு நம்ம ஜானி டெப். அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தம் வந்த படங்கள்லாம் இந்த மெயின் ஹீரோ வந்தா தெரியுமா, அவரை தூக்கி விட்டு தம்பி உங்களுக்கு வந்து போஸ்டர் கம்மி கிளம்பு அப்படின்ட்டு ஜாக் ஸ்பேரோவுக்கான ஸ்க்ரீன் பர்சன்ஸ் அதிகப்படுத்தினாங்க. ஜாக் ஸ்பேரோவை தான் வந்து இன்ட்ரோ சீன்லாம் மாசா வச்சு ஜாக் ஸ்பேரோவுக்கு வந்து ஒரு பெரிய அதிகமான ஸ்கோப் கொடுத்து ஜாக் ஸ்பேரோ அதிகமாக காமிச்சாங்க. இதனாலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படத்தை நிற்க வேண்டிய அந்த ஒரு பிரான்ச்சைஸ் 5 படம் கிட்ட வந்துருச்சு. மாசா கெத்தா கேப்டனா இப்பவும் பாத்தீங்கன்னா ஹாலோவின்க்கு நிறைய பேர் ஜாக் ஸ்பேரோ கெட்டப் தான் போடுறாங்க. அந்த அளவுக்கு ஐகானிக்கான கேரக்டர் அது. சரி, இந்த ஜாக் ஸ்பேரோ அப்படின்ற பேர் வந்து எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உண்மையிலே வரலாறுல ஒருத்தர் ஜாக்னு ஒரு பைலட் ஒருத்தர் இருந்தாரு. அவரை பார்த்தா இன்ஸ்பயர் பண்ணாங்க. அதன் பேரு அவர் வந்து கன்வெர்ட் ஆயிட்டாரு இஸ்லாமுக்கு, அவர் பேரோட மாத்திக்கிட்டாரு. ஸோ அவரை பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் இட்டானதுக்கு அப்புறம் ஜாக் ஸ்பேரோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட நாவல்கள் எழுதுனாங்க. ஜாக் ஸ்பேரோ ஆஜின் ஸ்டோரி என்ன அப்படின்ற மாதிரிலாம். அதுல ஜாக் ஸ்பேரோ ஆஜின் ஸ்டோரி
என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஜாக் ஸ்பேரோ வந்து அவர் வளர்ந்ததே அவரோட அப்பா ஒரு பைரட். அவர் அப்பா வந்து நீங்க படங்களை பார்த்துருப்பீங்க, சில படம் கேமரா கொடுத்துட்டு போயிருப்பாரு அப்பா கேரக்டர். ஜாக் ஸ்பேரோ அப்பா பேர் வந்து எட்வர்ட் டிக். என்ன ப்ரோ இது ஸ்பேரோன்னு இருக்கு, அவர் போய் எட்வர்ட் டிக்குன்றீங்க, குடும்ப பேரை செட் ஆகலை கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பேரோ அப்படின்றது இவருக்கு கிடைச்ச ஒரு பட்ட பேர் தான், உண்மையான பேர் அது கிடையாது. ஸ்பேரோ தான் குருவி மாதிரி பறக்க இருப்பா என்றதுக்கோசரம் தான் இந்த பேர் வச்சிருப்பாங்க ஜாக் ஸ்பேரோ. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைரட்டுக்கு ஒரு பையனாக பிறந்திருப்பாரு. அதனால இவருக்கு வந்து முதல்ல வந்து ஒரு அந்த பைரட்ஷிப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்போலாம் இவருக்கு ஆசை என்னன்னா, நானும் ஒரு கேப்டன் ஆகணும், ஒரு கப்பலுக்கு ஒரு கேப்டன் ஆகணும், நான் ஒரு பைரட் ஆகணும்னு தான் பிளான் போட்டு பைரட் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. ஒரு லெவலுக்கு மேலே பைரட்லாம் ஆகி அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஆகி பிரச்சனை ஆகி என்ன பண்ணுறாங்க, நீ வந்து ஒதுக்கப்பட்டவன்டா, நீ வந்து எங்கள் பைரட்டோட விதியை மீட்டடா, ஒதுக்கி வைக்கிறோம்டா அப்படி ஒதுக்கிலாம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தலைவன் அங்கேருந்து வந்து எவ்வளோ பைரட்டாக வாழ முடியாதுங்க அப்படின்ட்டு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வேலை பார்த்துருப்பாரு. நான் இருக்கா நம்மளை அடிமை வச்சுட்டாங்களே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, அவ்வளோதான். அதில் வந்து வேலை பார்த்து அவனுக்கு கண்ணிலே விரல விட்டு ஆட்டிட்டு அங்கிருந்து கப்பலை ஆட்டையை போட்டு வந்து பிளாக் பேர்ல் கப்பலாக மாற்றிருப்பாரு. இந்த பிளாக் பேர்ல் கப்பலை எரிஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் கப்பலை வேற பேர் இருந்திருக்கும், எரிஞ்சு போயிட்டு இருக்கோம். எரிஞ்சு போன கப்பலை வந்து உயிர் கொடுத்து அதை பட்டிகரிங் பண்ணி அதை வந்து எரிஞ்சு போல கரியானதுனால அதை பிளாக் பேர்ல்னு பேர் மாற்றி யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. அது வந்து சின்ன ஒரு ஷார்ட் ஆரிஜின் ஸ்டோரி. உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் மொத்தம் 5 படம் எடுத்திருப்பாங்க. கடைசியில் படங்கள் மட்டும் கிரிட்டிக்கல் வைஸாக கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும், ரெவன்யூ வைஸாக அடி வாங்கியிருக்கும். உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக அது வெட்ட வேலைக்கு ஆகாது. இதுக்கப்புறம் இந்த படம் வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரான்ச்சைஸ். இதில் வந்து $1 பில்லியன் வந்து கிராஸ் பண்ணியிருந்திருக்கும் இந்த ஜாக் ஸ்பேரோ படங்கள். இதெல்லாம் டிஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு பண வருமானத்தை கொடுத்துருக்கோம் இந்த ஜாக் ஸ்பேரோ படங்கள். அதிகமாக சதுவு முன்வைங்க, அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக வருமானத்தை எடுத்துருவாங்க. என்ன சம்பாத்தியம். கடைசியாக வந்து 5வது பார்ட் தான் டெட் மேன் டெல்ஸ் நோ டெல்ஸ். சரியா ப்ரொடக்ஷன் வரலாம் மன்னிச்சிங்க, ப்ரொடக்ஷன் வராது. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா வருமான ரீதியாக பெருசாக சொல்கிறது $800 மில்லியன் வந்துருக்கு. டிஸ்ட்ரிக் பத்தலை ஓகேவா, அதனால கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தான். இப்போ 6th பார்ட் எப்போ வரும்ன்ட்டு ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சொல்லிட்டா இப்போ தான் டிஏஜிங் தான் வந்து பயங்கரமாக ஃபைவ் விட்டுருக்கேன் நம்ம ஊரில். கமலஹாசன் டிஏஜிங் தக் லைஃப்பில், கூலியில் வந்து சூப்பர் ஸ்டார் டிஏஜிங்கு, கோட்டில் வந்து நம்ம தளபதி டிஏஜிங்கு, இதெல்லாம் ஃபைவ் விட்டுருக்கோம் இல்லையா. ஒரிஜினலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் நான் ஃபைவ் விட்டுறது எப்போ அப்படின்னா ஜாயின் டேப்போட டிஏஜிங் தான். இந்த டெட் மேன் டெல்ஸ் நோ டெல்ஸ் படத்தில் வந்து ஜாயின் டேப்புக்கு வந்து ஒரு டிஏஜிங் வச்சிருப்பாங்க, சின்ன வயசு ஜாயின் டேப் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ட்ரைலரை பார்க்கும்போது ஃபைவ் விட்டேன், தேட்டரில் பார்க்கும்போது ஒவ்வொரு கத்திட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. என்ன பிரச்சனை, அது நல்லா தான் இருந்தாலுமே அந்த படம் வந்து சரியாக வருமானதே பெருசாக போகணும்னு நினைக்கிறேன். கிரிட்டிக்கலாகவும் கொஞ்சம் அடி வாங்கி இருந்தது. இதனால கொஞ்சம் தள்ளி போட்டுதாங்க டிஸ்னி இந்த படத்தில். என்ன பிரச்சனை, 6th பார்ட் எப்போன்ட்டு ஃபேன்ஸ் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அங்கே தான் சின்ன பிரச்சனை வந்துச்சு. எங்க அப்படின்னா நம்ம ஜாயின் டேப்போட பர்சனல் லைஃப்ல தெரிஞ்சிருக்கல, மை டாக் ஸ்டெப்ட் அண்ட் பீ. நம்ம ஜாயின் டேப்போட முன்னாள் மனைவி தான் வந்து ஹேமரெட். 2 பேரும் வந்து லவ் பண்ணி நல்லா பண்ணிருப்பாங்க. பட் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்குள்ள குடும்ப சண்டை பிரச்சனை. அதுல வந்து இவங்க கோர்ட்டுக்கு வந்து ஜாயின் டேப் வந்து கொடுமை பண்றாரு, என்னை வந்து தாக்குறாரு அப்படின்ட்டு இந்த ஒரு பக்கமா வீடியோ மட்டும் எடுத்து போட்டு அது வந்து பிரச்சனை இது பண்ணியிருந்திருப்பாங்க. அப்பத்தி பார்த்தீங்கன்னா ஜாயின் டேப் வந்து குற்றவாளி தான் அப்படின்ற மாதிரி குடும்ப பிரச்சனைடா அது டேய்னால அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. இது என்ன ஆச்சு, டிஸ்டினா பண்ணா டிஸ்டின் கான்ட்ராக்ட் படி பார்த்தோன்னா வந்து இந்த கேஸ் வாங்கலாம் நாங்கள் வந்து வச்சிருக்க மாட்டோம், கேஸ் வாங்கலாம் ஃபயர் பண்ணிடுவோம் அப்படின்னு லூசு தனமா பண்ணிட்டானுங்க. ஜாயின் டேப் தான் பண்ணிட்டானுங்க, ஃபயர் பண்றோம் அப்படின்னு பேசிட்டானுங்க. அந்த டைம் வந்து ஜாயின் டேப் மென்டலி வந்து புரோக்கன் ஆயிருந்தாரு. அவர் சொல்லியிருப்பாரு, உலகத்திலே கொடூரமான சிறைச்சாலை எது அப்படின்னா வீடு தான், கஷ்டமா இருக்கிற வீட்டுல இருந்ததுன்னா அதை விட கஷ்டமான ஒரு சிறைச்சாலை எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதில் மனசு விட்டு இருப்பாரு. அப்படி மனசு கஷ்டம் இருக்கும் பொழுது இந்த டிஸ்ட்ரி லூசு பையன் தேவலாம இந்த மாதிரி ஃபயர் பண்ற நிக்கலா பேசிட்டான். இதுவே ஜாயின் டேப்புக்கு வந்து ஒரு மனசு கஷ்டமா போயிடுச்சு. அதன் பிறகு அவர் கோர்ட்ல வாதாடி தான் மேல குற்றம் இல்லை அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாம் ஹேமட கை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியா அந்த ஆக்வாமேன்ல இருந்து அவர் ஃபயர் பண்ணுங்க, ஆக்வாமேன் தூக்குங்கன்ட்டு ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்வாமேன் 2 படத்திலேயே ஜாயின் டேப் பக்கம் தான் நான் இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் டிசிஷன் இல்லப்பா வாப்பா ஒண்ணு சேர்ந்துருப்பா அப்படின்னு ஆஃபர் பண்ணும்போது கூட தன்மானத்துக்கு ஒண்ணுனா தலையே போனாலும் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஜாயின் டேப் வந்து போடா வேண அப்படின்ட்டு அப்படி வெளியே போடா. இப்போ என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது டிஸ்னி வேலை பார்த்தாங்க. இது மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஜாயின் டேப் ஃபயர் பண்ணுறோம், 6th பார்ட் வந்து வேற ஒரு ஆக்டரை காஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. என்னடா சொல்லிட்டீங்க, என்னடா இந்த ஒரு சின்ன செகண்ட் ஜாயின் டேப் தூக்கலாம், ஜாயின் டேப் இல்லாமல் இந்த கேரக்டரை நினைச்சதும் பார்க்க முடியாததா, எப்படி அயன்மேனுக்கு வந்து நம்ம ராபர்ட்டோட ஆரிஜேவோ அந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு வந்து நம்ம ஜாயின் டேப் இல்லாமல் எப்படா பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் என்ன பண்ணாங்க, நம்ம வந்து நாங்கள் டிசியில இருந்து மார்க்கெட் ராபி தெரியுமா, நம்ம ஆர்லிகன் வச்சிருப்பாங்களே அவங்கள வந்து காஸ்ட் பண்ணுறோம், ஜாக் ஸ்பேரோ கேரக்டர்
இருக்கு அப்படின்ட்டானுங்க. அவ்வளவுதான், எல்லாம் சமகாண்டாங்க. டேய் நானா டேய் உங்க பாலிட்டிக்ஸ் ஏஜெண்டாவே இதுலயும் சொல்லிட்டீங்கடா அப்படின்ட்டு எல்லாம் கடுப்பாக ஆரம்பிச்சாங்க. இது என்னாச்சு, இதனாலேயே அந்த படம் வந்து அவங்களுக்கே தெரியும் இந்த படம் பெருசா போகுமான்ட்டு டவுட்டு தான். அப்படி வந்து பெருசா செலவு பண்ணணுமான்ட்டு காசு அப்படியே அம்மிக்கிட்டே வச்சுட்டு இருந்தான் டிஸ்னி. ஏன்னா ஆல்ரெடி இவங்கள வச்சு என்ன பண்ணாங்கன்னா பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரை டிசில படம் எடுத்தான். ஓகே, அந்த படம் கீட்டி போயிடுச்சு. வில்லியா தெரியுமா? வில்லன்ல வில்லி தான். வில்லி வந்து நம்ம நெபோலா ஆக்டர், நெபோலா ஆக்டர் தெரியுமா, அவங்க தான் வில்லி. இந்த மாதிரி ஃபீமேல் லீட்ஸை வச்சு பாடலாம் பிளான் போட்டாங்க. இது பயங்கர இதாக போயிட்டு இருந்துச்சு. இதுவும் ஜாக் ஸ்பேரோ ரீகாஸ்ட் பண்ண போறாங்க, அப்ப ரீபூட் பண்ண போறேன்னாங்க. இல்ல பரேச கதை செகண்ட் நடக்கும்போது சைல் நடக்கிற கதை இங்கே நடக்குது, யூனிவர்ஸ் நடக்குது, அது எடுக்க போறோம் அப்படின்னு. ஏன் அதோட பேரை பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் இல்லைங்க, வெறும் பைரேட்ஸுங்க. அதுவும் இல்லாம தான் பிளான் போட்டு பார்த்தாங்க. ஆனா ஃபேன்ஸுக்கு எந்த விதத்துலையுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இல்லை, ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. நல்லா தள்ளி 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 போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள நம்ம ஜாண்டேப் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பிரச்சனை போறதுனால ஜாண்டேப் வருவாரா, திரும்ப ஜாக் ஸ்பேரோ வருவாரான்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. பட் என்ன இருந்தாலுமே நமக்கு ஜாக் ஸ்பேரோ அப்படின்னா நம்ம ஜாண்டேப் மட்டும்தான், ஜாவேட் தலைவர் மட்டும்தான். நம்ம வந்து நமக்கு ஜாக் ஸ்பேரோ ஏத்துக்க முடியும். அதாவது வருவாரான்னு தெரியல, வந்தா நல்லா இருக்கும். அப்புறம் ஓகே சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. குறிப்பா ஹைப், ஓகேவா, யாரெல்லாம் ஜாயிண்ட் ஃபேன்ஸ், யாரெல்லாம் நம்ம ஜாக் ஸ்பேரோ ஃபேன்ஸ்ன்றத ஹைப் மூலியமா கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா, ஹைப் லைக் பண்ணி விடுங்க. அப்புறம் இதே மாதிரி டாபிக் வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பல ஹாலிவுட் விஷயங்கள், மால்டிஸ் விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா இந்த சேனல்ல பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். பாய்.